அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காகம் என்று சொன்னதும் நினைவிற்கு வருவது நம்முடைய முன்னோர்கள்தான். நம்முடைய குடும்பத்தில் இறந்து போனவர்கள் நம்மை காண்பதற்காக இந்த பூலோகத்திற்கு திரும்பி வருவார்கள். இறந்த ஆத்மா இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது என்ற ஒரு காரணத்தினால் இறந்த அந்த ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய பூமிக்கு வருவதாக சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. இதன் அடிப்படையில் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டுதான் முன்னோர்களின் வழிபாட்டில் இந்த காகத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இதோடு மட்டுமா, அந்த யமலோகத்தில் வாசலில் யமனுக்கு வாகனமாக இந்த காகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. சனி பகவானுக்கு வாகனமாக இருப்பதும் இந்த காகம்தான். இப்படியாக நம்முடைய இந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த காகத்திற்கு பல வகைகளில் முன்னுரிமை கொடுத்து சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி வருகிறோம். இப்படிப்பட்ட காகத்திற்கு உணவு வைக்கும்போது இந்த விஷயங்களை மறந்தும் செய்யாதீங்க. காகத்திற்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். இருப்பினும் இதை உங்களுக்கு நினைவு கூற வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. இப்பெல்லாம் தட்டில் சாதம் மிஞ்சிருச்சுன்னா அதை உடனடியாக காம்பவுண்ட் சவத்தில் கொண்டு போய் வைக்கிறது நிறைய பேருடைய பழக்கமாயிருச்சு. அன்பு கூர்ந்து எச்சில் சாப்பாட்டை காகத்துக்கு வைக்காதீங்க. அதை போல பசுமாட்டிற்கும் போடக்கூடாது. வீட்டுடைய வாசல் யாராவது கலனி பாத்திரம் வச்சுருந்தாங்கன்னா அதில் கொண்டு போய் உங்கள் தட்டில் மீதி இருக்கிற சாப்பாட்டை போடக்கூடாது. எச்சில் பட்ட உணவை காகத்திற்கும் பசுக்கும் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப தவறு. அடுத்தபடியாக உடல் அளவில் சுத்தமில்லாதவர்கள், அதாவது மாதவிளக்கு நேரம், கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த நேரத்தில் குளிக்காமல் இருக்கிறது, அந்த நேரத்தில் கொண்டு போய் காகத்துக்கு சாப்பாடு வைக்கக்கூடாது. வச்சோம் அப்படின்னா நமக்கு பாவம் சேரும். அதே போல் அசைவ சாப்பிட்டினை காக்காக்கு நம்ம சாப்பாடாக வைக்கக்கூடாது. அதே இது உங்களுடைய வழிபாட்டில் முன்னோர்களுக்கு இறந்தவர்களுக்கு நீங்கள் அசைவ உணவை படைச்சு வழிபட்டீங்க அப்படின்னா அந்த நாட்களில் நீங்கள் போய் வைக்கலாம், தவறு கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகளை காகத்திற்கு உணவாக வைக்கக்கூடாது. காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உட்கொள்ளும். இருந்தாலும் நாம் நம்ம கையால் அசைவ உணவை வைக்கக்கூடாது. இது மட்டும் அல்லாது காகத்திற்கு உணவு வைக்கும் போது தலைவிரி கோலமாக தலையை விரித்து போட்டுட்டு போய் உணவு வைக்கக்கூடாது. அதை போல காகத்திற்கு உணவு அளிக்கும் போது சில தோஷ பரிகாரங்களுக்காக சில பொருட்களை சாதத்தோடு சேர்த்து வைக்க சொல்லுவாங்க. அப்படி வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக அதை 1-2 அரைச்சிக்கோங்க. இல்லை வெளியில் தெரிகிற மாதிரி வைங்க. நீங்கள் முழுசாக கொண்டு போய் வைக்கும்போது சில பயிர் வகைகளையோ பருப்பு வகைகளையோ நம்ம அப்படியே காகத்துக்கு தெரியாமல் வைக்கும்போது அதை காகம் விழுங்கிடுச்சு, கடிக்காமல் விழுங்கிடுச்சு அப்படின்னா அதற்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்பட்டு அதனால் கூட பாவம் சேரும்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எள்ளு போட்டு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை எள்ளை வெளியில் தெரிகிற மாதிரி வைங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, காகம் எள்ளை எடுக்காதுங்க, அதனால் நான் எள்ளை முதல்ல உள்ளே வச்சு அதுக்கு மேலே சாதத்தை நல்லா உருண்டையாக வச்சுட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியெல்லாம் வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு அது மாதிரி உலர் திராட்சையை நம்ம சாதத்தோடு கலந்து வைக்கிறோம் தோசை பரிகாரத்துக்காக அப்படின்னா அந்த உலர் திராட்சை காகத்துக்கு வெளியில் தெரியணும், வெளியில் தெரிகிற மாதிரி வைக்கணுங்க. அப்படி அது மாதிரி கொள்ளு பயிறு அது மாதிரி பார்த்திங்கன்னா சில பயிர் வகைகளை சில தோசை நிவர்த்திக்காக சாதத்தோடு கலந்து வைக்க சொல்லுவாங்க. அப்படி வைக்கும்போது அது வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் பிசைந்து வைக்கணும். மற்றபடி தோசை பரிகாரம் செய்யும்போது யாருக்கு பரிகாரம் செய்கிறாங்களோ அவங்க கையால் வைக்கணும். மற்றவர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் வைக்கக்கூடாது. மற்றபடி காகத்திற்கு உணவு வைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தபத்தமான இடத்துல வைக்கணும். ஏற்கனவே அந்த இடத்துல அசிங்கம் இருக்கக்கூடிய இடம், காகம் அல்லது புறாக்கள் அந்த இடத்துல அசிங்கம் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல போய் சாதம் வைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. முடிந்த வரைக்கும் காகத்துக்கு ஒரு சின்ன இலையில வைங்க, அல்லது காகத்துக்குன்னு ஒரு தட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே காகத்திற்கு உணவு வைக்கும்போது பக்கத்தில் தவறாமல் ஒரு சிரட்டையில், அதாவது தொட்டாங்குச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயோ அல்லது ஒரு சிறிய கிண்ணத்துலேயோ தண்ணீர் வைக்காமல் வைக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்துக்கிறேன்.